திரு பாண்டே, தற்பொழுது தேர்தல் ஆணையம் மூலமாக இரண்டாவது நோட்டீஸ் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் கேட்டது தேர்தல் ஆணையம். அதற்கு தற்பொழுது துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். இதற்கு தற்பொழுது தேர்தல் ஆணையம் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்த பதிலானது யாருடைய தரப்பில் தாக்கல் செய்யப்படும்? திரு பாண்டே, நம்ம டெல்லி அரவிந்தன் ரொம்ப நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரொம்ப சரியா சொன்னார். அது போல அவங்க ஏற்கனவே ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. 5 கடிதங்கள் இவங்ககிட்ட வந்திருக்கு. வேற வேற தேதிகள்ல 5 விஷயங்கள் ஒரு கடிதம் வந்திருக்கு. அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த 5மே துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் மூலமா வந்திருக்கிறது. துணை பொதுச் செயலரா அன்னைக்கு காலையில தான் அவர் கட்சியில சேர்க்கப்பட்டதா நமது எம்ஜிஆர்ல அவங்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டுல செய்தி வருது. ஒரு 10-11 மணி வாக்குல ஒரு துணை பொதுச் செயலர் அறிவிக்கப்படுறாரு. இந்த 2மே ஒரே நாள் நடந்தது. சோ இந்த தகவல் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்படலை அப்படிங்கிறது தெரியுது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் படி துணை பொதுச் செயலாளருங்கிற போஸ்ட்ல திரு தினகரன் இருக்கிறதா எங்கள்கிட்ட ரெக்கார்ட் இல்லை. ஆனா அவர் அனுப்பி இருக்கிறாரு. சோ அந்த விஷயத்தை நாங்க கேட்க முடியாது. நீங்க இப்ப பதில் நீங்க அந்த பதிலை நீங்க கொடுங்க, அல்லது அதாவது நீங்கள் கையெழுத்திட்டு கொடுங்க, அல்லது உங்களுடைய உங்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நீங்கள் நியமிச்ச வேற யாராவது கொடுங்க சொல்றாங்க. சோ இவங்க இப்ப இடையில செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தினகரனை துணை பொதுச் செயலாளர் நியமிச்ச கடிதத்தை அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும். அந்த கடிதம் அனுப்பலங்கிறது தெரியுது. அதனால இப்ப வேற ஒருத்தர் சசிகலா அவர்கள் ஏன்னா ஏற்கனவே கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் சொன்னது நீங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னோ, உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னோ சொல்ல அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே தேர்தல் ஆணையம் போல அப்படிங்கிறத கவனிக்கணும். தேர்தல் ஆணையம் போறது யார் இதை அனுப்பியிருக்கா அப்படிங்கிற ஒரு பயன் நினைக்குது. அப்ப இவங்க அனுப்புற நோட்டீஸ் பொதுச் செயலாளர் தான் அனுப்பியிருக்காங்க. ஆனா பொதுச் செயலாளர் சசிகலா அவங்க பதில் சொல்லாம துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் மூலமா அனுப்புறாங்க. அப்ப டிடிவி தினகரன்ங்கிற பேரு எங்க ரெக்கார்ட்ல இல்ல, அவர் பேரு எங்க ரெக்கார்ட்ல இல்ல, அவருடைய டெசிக்னேஷன் எங்க ரெக்கார்ட்ல இல்ல. அதனால திருப்பி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். இப்ப நீங்க ஒண்ணு நீங்க அனுப்புங்க, அல்லது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி வேற யாரும் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நியமனம் இவங்க ஏற்கனவே அனுப்பின கடிதங்கள் அப்படியே இருக்கிறதால சசிகலா வெறும் கையெழுத்து மட்டும் போட்டா அந்த கடிதம் அப்படியே அனுப்பப்பட்டதா ஏற்கப்பட்டதா மாறிடும். அல்லது அவங்க யாருனாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த வரி பாத்தீங்கன்னா, உங்களால் பரிந்துரைக்கப்பட்ட வேறு ஏதேனும் நிர்வாகி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது அவைத்தலைவரா இருக்கணும்னோ, பொருளாளரா இருக்கணும்னோ, நம்பர் 2 இருக்கணுமோ, நம்பர் 3 இருக்கணும்னோ அவசியம் இல்லை. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், ஏதாவது ஒரு மாநில நிர்வாகி, மத்திய நிர்வாகி, ஏதாவது ஒரு நிர்வாகி போட்டு எனக்கு என்னுடைய சார்பா இவருக்கு உங்களுக்கு அனுப்புவாருன்னு சொன்னா முடிஞ்சிருவாங்க. அது ஒரு டெக்னிக்கல் விஷயமா தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. இதுல ஒரு பெரிய செட்பேக்கான விஷயமா நம்ம லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை யோசிக்க முடியல. இது அவங்க அந்த ஒரு 2-3 பாரா மட்டும் இருக்கக்கூடிய கடிதத்துல அவங்க நீங்க இதை அனுப்புங்க, அல்லது வேற யாரையா கொடுத்து அனுப்புங்க, தினகரங்கிற பேர் எங்களுடைய லிஸ்ட்ல இல்ல, அவ்வளவுதான். சோ இந்த விஷயத்த திரும்பி ஒரு நடந்து மார்ச் 10 டைம் கொடுத்துருக்காங்க. மார்ச் 10க்குள்ள சசிகலாவோ அல்லது சசிகலாவால் பரிந்துரை செய்யப்பட்டது யாரோ ஒருத்தர் பண்ணலாம். இது அவங்களுடைய கட்சி பதவி, சசிகலாவை பொதுச் செயலாளர் ஏற்கப்பட்ட கட்சி பதவி பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தமாகாது. சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்று ஆகாது. துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரனை ஏற்கவில்லை என்று ஆகாது. டிடிவி தினகரன் பொதுச் செயலாளர் பத்திர எங்களுக்கு நாலேஜ் எதுவுமே கிடையாது. நீங்க திடீர்னு ஒருத்தர் அனுப்புறாரு, அவர் யாருன்னா நான் தான் துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு, அவர் பேர் டிடிவி தினகரன் சொல்றாங்க. அப்படி எங்கள்கிட்ட எந்த டேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. சோ இவங்க செய்ய வேண்டிய காரியம் 2 இருக்குது. ஒண்ணு, திரு டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமிச்சு அவங்க போட்ட அந்த உத்தரவு, அந்த கடிதத்தை முதல்ல தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி அது தனி ப்ராசஸ். ஏன்னா பொதுச் செயலாளர் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த ப்ராசஸ் கொண்டு முடியும். அதுக்கு முன்னாடி அவர்களே ஒரு கடிதத்தை நான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன் சட்ட ரீதியாக செல்லும், திரு பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய அணியில அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு உங்களுடைய பதில் ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தை தானே கையெழுத்து அனுப்பணும், அல்லது தன்னால் நியமிக்கப்பட்ட வேறு ஏதேனும் ஒரு அதிகாரி, ஏதேனும் ஒரு நிர்வாகி மூலமா அதை அனுப்பணும் அப்படிங்கிறத கோரிக்கை. அது ரொம்ப சீக்கிரம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.